மாடு சாணம் போடுவா 2-3 இடத்த ஓட்டு கிடக்கு. உனக்கும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளும் தெரியுமா செல்ல முதலாவது. அதாவது அந்த ஹாபர் அனுபவப்பட்டாக்கள் தான் போடணும். ஏன்னா நாங்களும் போடலாம் என்னன்னு சொல்லல. சம்டைம் போட்டால் உயிரே போயிடும். மிஸ் ஆகுனா அங்கே 2 விட்டுறாங்க. ஆனால் புரியலாம். எனக்கு உங்களோட நேரம் இல்லையா? ஆளுக்கு வந்து எங்களோட வேலை ஆளுக்கு. அதாவது தண்ணி எடுக்கணும், பொடியலுக்கு பிறகு சோடா, சில்வர் கழுவணும். இதுக்கப்புறம் இதை கிளிப் அடிச்சிருக்காங்க. ஆனால் இது கூட பசையை பார்த்துனீங்களே, பசை கடும் பசை கூடாது. இந்த இருக்கிற டின் தான் அந்த இருக்கிற கிரைட் கல்ல வந்து ஒட்டுது. வெத்தில சப்புராட்டி வாட்டாலும் தூக்கி வச்சுக்காங்க. வெத்திலையை கொண்டு வெத்தில சப்புறாக்களை ஃபுல்லாக முட்டிட்டு போய் தடை செய்யணும். தான் வேலை முடிச்ச பிறகு அந்த தொங்கல் பைப் இருக்குல்ல, தொங்கல் அந்த வெண்டி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பைப்பையும் இந்த பைப்பையும் ஜாயின் பண்ணுற அந்த இடைக்கு போடணும். என்ன ஒட்டி போட்டு வச்சுட்டு சொல்லுவோம். இது மேலே கருப்பு சைனிங் தானே மேக்கில்? கால்நாடி சொல்லுங்க பார்த்துட்டு 4 ஜால்பாலை தானே எடுத்து வரும் கையோட. எல்லா பிறகு போக டைம் கிடைக்காதா? காபர் போடுற ஒரு சின்ன வேலை இல்லையடா கடவுள். விட்டே வெட்டாதான் கிடக்கு இங்கால பார்க்கவும். ஓ ஆகலாடி கதை முடிஞ்சு திறக்க வேணாம். ஆனால் ஏற்கனவே பூட்டி கிடக்கு. இந்த ஜிப்சமெல்லாம் பூட்டி ஃபினிஷ் பண்ணி முடிய வெட்டாத இடம் இல்லை ஜிப்சத்தில். இந்த விஷயங்கள் எப்படி தான் எப்படின்னா, ஒரு ஆள் செஞ்ச வேலையை வந்து இன்னொரு ஆள் செய்ய வந்தால் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம் கொண்டு வரதான் செய்யும். அதை ஒட்டி முடிங்களப்பா திரு. ஐயோ வந்த காலத்துல சொல்லி ஏழாங்களால மாங்காய் தேங்காய் முடியுது எங்களுக்கு அவசரத்துக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாய்க்கினி நான் சொல்லக்களி. திடீரென்று ஜோசிப்பியல் வீட்டில் எல்லோரும் தான் நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேர் நின்று இன்றைக்கு இன்று கொடுக்கணும்னு சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடு எந்த கட்டத்தில் வந்து வெகு விரைவில் முடிக்கணுமென்ற ஒரு நோக்கத்தோடும் எல்லாருமே தடால் புடால் வேலையை நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் அண்ணாவும் கவிதாசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போட்டாங்க விடியம் 8 மணிக்கு. அதாவது அதிகாலையிலே ஏன் போகிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், வேலை செய்கிறதுக்கு இங்கே சில சாமான்கள் இல்லை, லைட்டுகள் இல்லை. அதால் அண்ணாவும் கவிதாசம் வந்து வெளிக்கிட்டாங்க யாழ்ப்பாணம் வெளியா. அதாவது அவங்க 7 மணிக்கெலாம் அனுப்பிட்டாங்க உடனே. 7 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு கிளம்பி 8 வரைக்கெல்லாம் குளிச்சு வெளிக்கிட்டாங்க. ரெடியாகி போகுது. எந்தெந்த நாள் இரவு நாங்கள் கணக்கெடுத்தாங்க பல்பு இன்னும் இத்தனை ரூமுக்கு இத்தனை பல்புன்னு சொல்லி. அப்போ ஆக்கள் வெளியாக போயிட்டு 2 அலுவல் இருக்குது யாழ்ப்பாணம். அதாவது வீட்டுக்கு செய்வான சாமான் கொஞ்சம் வாங்கணும். அப்போ அதையுமே பார்த்து கொண்டு அண்ணாக்கள் பல்புகள் வாங்கிட்டு வரப்போகிறாங்க. விளங்குதோ? அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கு அதாவது எங்களோட சுபாஷ் அண்ணாக்கள், பிறகு மாவுள் வைக்கிற பொடியல், கருணா அண்ணன், பிறகு இன்றைக்கு முக்கியமாக பின்னுக்கு ஒரு ஜாயின் பைப் ஒன்று ஹொட் வாட்டர் பைப் ஒன்று ஜாயின் பண்ணணும். அப்போ அதுக்காக முதல் ஹாபர் போட்டிருந்தது சாரமன்னு சொல்கிறது. அது போட்டிருந்தது. அப்போ ஒரு தேவைக்கு ஏதோ கலட்டி ஆச்சு அந்த இடத்துல வந்து. திருப்பியும் அந்த இடத்துல திரும்ப ஒரு காவர் ஒன்று போட்டால் தான் மேலுக்கு இருக்குது. அந்த இடத்துல போகணும். அந்த இடத்துல போகணும். அதாவது குட்டியான தான் பெயிண்ட் அடிக்க போட்டிருந்தவர். அப்போ அவருக்கு இங்கே ஹாபர் வேணும்னு சொல்லி அவர் தெரியாதானே அவ்வளோ வேலை செய்யப்படுறான்னு சொல்லி தெரிஞ்ச சரியில்லை. அவர் கலட்டி போட்டார். கலட்டினோன்னு செஞ்சு இல்லையில அது என்ன. அந்த ஹாபர் இருந்திருந்தால் இன்னும் வந்து வேலையை முடிச்சிருக்கலாம். இப்போ அதிகம் அந்த ஹாபர் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதால் தான் இன்றைக்கு அந்த காவரை போட போகிறோம். அதில் அண்ணா நைட் வந்து அடி சொன்ன வரேன் முடியாது ஃப்ரீ நாளைக்கு வாங்கணும் சொல்லி வீட்டு வேலைக்கு. ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. அதாவது அந்த காவர் அனுபவப்பட்டாக்கள் தான் போடணும். ஏன்னா நாங்களும் போடலாம் இல்லைன்னு சொல்லல. சம்டைம் போட்டால் உயிரே போயிடும். மிஸ் ஆகுனா. அதெல்லாம் தெரியாத விஷயங்களுக்கு போகக்கூடாது. அவங்களோட நின்று செய்யலாமே தவிர மற்றபடி நாங்கள் தனியாகவே செய்யலாது. இப்போ அதை வேலை அண்ணா அடி சொல்லி ஆள் வந்து நிற்கிது. இப்போ அன்றைக்கு 3 நாள் கூடிய அங்கே ஏசி போடுறதுக்கானே போட்டுருந்த காவர். அது 2 அந்த ஏசி அவுட்டர் ஏசி கரெக்டாக விட்டுருக்கலாமே. அது இந்தியாவில் போட்டிருந்தது. தேவை அங்கால எந்த இடத்துல செய்யல. அப்போ 2-3 லைட்டும் போட்டணும். அதோட இப்போ போட்டு விட்டால் இன்றைக்கு அந்த வேலையை முடிஞ்சிடுவானு. முடிஞ்சா
மேல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக. அப்புறம் பெயிண்ட் வேலையை கீழாடு அப்போ படிப்படியாக செஞ்சு கொண்டுருவாங்க. அதே மாதிரி வந்து பெயிண்ட் வேலைகளும் நடந்து கொண்டு இருக்குது. யாரையோ ஒரு அண்ணா வந்து புதுசாக வந்து பிடிச்சவர், அவங்க வந்து மல்லா பொடிகள் 4 பொடிகளும் சூப்பர் பொடிகள் வருவாங்க. அவங்களோட வார்டில் வேலை செய்வாங்க. நைட்டுமே கூட வேலை செய்து போகும்போது 12 மணி ஆகிட்டு. என்ன என்ன வேலை பெரிய பெயிண்டிங் வேலை. நல்லபடியாக அதாவது அவங்களும் அவங்களோட வேலையை தான் தன்னை வார்டில் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அதாவது எதுவும் குறை நிறைகள் தான் நான் கூப்பிட்டு வந்து கேட்குறது, இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அதுக்கு மாதிரி பிளானை போட்டு சொல்லுவேன். தம்பியா நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பண்ணுவினோம். இப்போ அதே மாதிரி நாங்கள் இப்போ கவர் போடணும் வேணும் சொன்னால் பிறகு டைம் இல்லை. அவையிலும் பொடியிலே நாங்கள் அதை வெட்டி கொண்டிருக்காங்க. அப்போ அதை முடித்தாதான் அவளை ஏற்ற விடலாம் மேலே. அதுதான் மற்றபடி பொட்டு புகையெல்லாம் அவங்க வருதுன்னு பொட்டு அங்கே 2 பொட்டுறாங்க. ஆனால் புகையெல்லாம் இஞ்சாண்டு பார் நாங்கள் இந்த இடத்துல எழும்போணும் இல்லையா. ஒரு கட்டத்தில் ஆசையாக இருக்குது வீடு வந்து முடியக்கிட்ட வந்துட்டேன்னு. நாங்களுமே இந்த முன்னிடம் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணால் தான் கிட்டத்தட்ட சாமானில் வந்து ஒதுக்குப்புறமா எங்கேயாவது ஒரு இடத்த கொண்டு பறிக்கலாம்ப்பா. ஏன்னா மாவல் பீஸுகள் நிறைய இருக்குது. இங்கே வச்சாலும் வந்து திரும்ப இதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கணும்னா பிரச்சனை வந்து அந்த ஸ்டோர் ரூம் போடுறதுக்கு ஏன்னா இடம் இல்லையே இல்லை. அப்போ இப்போதைக்கு வந்து யாரையும் கடை வீட்டில் நம்பி வீட்டில் போட்டுட்டு பிறகு நம்ம அவங்களோட இங்கே எடுத்து வா ஓகே சாமான்கள் வந்த வேலை நாங்களுமே இல்லை ஃபுல்லாக ஏற்றுனேன்டா. இங்கே வச்சு வேலை இல்லை பிறகு தந்தனம் தானே மாதிரி தான் அங்கே வைக்கிற பிறகு இங்கே வைக்கிற அதெல்லாம் சரி வரும். அதெல்லாம் தேய்த்துட்டா ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை. ஓ அங்கே வைக்கிற பேருக்கா இங்கே வைக்கிற கல் பையனால் வாராங்களா வேண்டி வாராண்டான்னு சொன்னது தெரியல வருவாங்க. அவங்க வந்தாலும் அவங்களோட வார்டு அதாவது ஒரு 6-7 பொடியில் வருவாங்க. வந்தாங்கடா அவங்களோட வார்டு ரேமரை போட்டு அடிச்சு போட்டு ஃபுல்லாக கல்லை பாய்ச்சி லெவலில் வச்சு வடி அந்த பகுதியும் பார்ப்பாங்க. அதை பார்த்துனீங்க அது ஓ அந்த பகுதியும் பார்த்துக்கொண்டு எனக்கு உங்களோட மெனக்கிட நேரம் இல்லையா. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து எங்களோட வேலை ஆளுக்கு அதாவது தண்ணி எடுக்கணும் பொடியலுக்கு பிறகு சோடா சில்வர் கழுவணும் சேத்தனி வைக்கணும். அதை சோபானங்களை ஆள் தான் கவனிச்சு கொண்டு இருக்கு வீடு ஸ்டார்ட்ல இங்கே வந்த பிறகு சரி உங்களோட நிற்கிறதுக்கு எனக்கு நேரம் காணாது. நான் இப்போ இந்த பகுதியிலே வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி நிறைய இருக்குது. அதாவது சில புக்ஸ் அப்படியே புதுசாக இருக்குது. அப்போ அதையுமே நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். இந்த வச்சிருந்த எங்களை வேலை இல்லை தேவையில்லை. அதனால் இந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுக்கப்புறம் இதை கிளிப் படிச்சிருக்காங்க. ஆனால் இது கூட பசையை பார்த்துனீங்களே பசையை கடும் பசை கூட சூப்பர் குளோட மோசம் போல அவங்க ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் அந்த டின்னுக்குள்ளே 2 லிக்விட் என்னன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது வந்து இதுக்குள்ளே எப்போ அந்த இது வரும் ஷடோ லைட் அந்த பல்ப் ஸ்டெப்பில் நடக்கும். இது ஒட்டி இருக்குது இந்த பார்த்தா தெரியுது அது ஒட்டி இருக்குது. ஆனால் பசைண்டா ஒரு மொக்கு பசை அது. இதை பிடிச்சி கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டா பிறகு அடுத்த நாள் ஏதோ ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுன்னு நினைக்கிறேன் நான் டைட் ஆகிறதுக்கு. நேற்று வாங்கி விட்டு கிடக்குன்னு கலட்டுவாங்க. கலட்டி போட்டு அவங்களுமே எல்லா ஸ்டெப்புக்கும் வேலையை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதாவது வட்டி குத்துற வேலை அந்த கணக்கு இப்போ வந்து தூக்கி ஜாயின் பண்ணுறாங்க. வெண்டைக்கு மறுவாங்க அவங்களும் ஒரு நல்ல படியல். அவங்களோட பாடும் மற்றது கல்வி பறிக்கிற படியாலும் அப்படிதான். அண்டை பதிச்ச கல் வந்து இதுதான் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு சம்டைம் காட்டியிருப்பாங்க. அண்டை காட்டுறோம் நாங்கள். அதாவது ஒரு அழகான முறையில் அவங்களுமே பதிச்சு வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஓரம் என்னத்துக்காக விட்டுக்கொண்டு சொல்லுங்க அப்போ பிடிச்சிட்டு சரியான இடத்துல நிற்கிறீங்களா என்ன சொன்னேன். எல்லா இடத்தையும் கல் பாய்ச்சாலும் அந்த இடம் வந்து ஒரு பச்சை பசங்கள்லாம் மொட்டையாக இருக்கும். அப்போ வளைச்சி ஃபுல்லாக பாய்ச்சிட்டு இதுலேயுமே ஒரு 4-5 கல்லில் தூக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா மாதுளை கன்று இருக்குல்ல. அன்றைக்கு ஒரு அம்மா வந்து மாதுளை கண்ணெலாம் வச்சு தந்துட்டு போனவா என்ன ஞாபகம் இருக்கட்டும் சொல்லி. அப்போ என்ன செய்யறது அவசர தேவைக்கு வந்து ஒன்றும் செய்யலை. அது எல்லாத்தையும் வந்து பிடிங்கி எறிஞ்சு ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு ஓரம் வச்சுருக்காங்க. அப்போ இதுலேயும் வந்து இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி 2-3 கல் எடுத்துட்டு வளைச்சி கான்கிரீட் போட்டு அதில் பற்றி செஞ்சுட்டு போவாங்க. அவங்க அப்படி தான் சொல்லி எடுத்தவங்க. ஏண்டா அவங்களோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போயிடும் பிறகு அப்படி அப்படி ஒன்று வேலையை பார். நான் வந்து இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கேன். அதாவது இந்த இருக்கிற டின் தான் அந்த இருக்கிற கிரைனைட் கல்லை வந்து ஒட்டுது. அதாவது எலிஃபென்ட் ஃபாஸ்ட் செட்டிங் எஃபோக்சி ரெசின் என்று சொல்லி ஏதோ நல்ல ஒரு பசை போட. ஏண்டா கல்லோட ஒட்டுறன்னு ஒரு சின்ன வேலை இல்லை. அது கல் டைட்டாக என்ன சாமான் உண்டு. இன்னும் வெத்தில சப்புற பாட்டி பாட்டால் தூக்கி வச்சுக்கணும். அப்போஸ் உன்னால செல்லம் வார பிரச்சனையே இல்லை. வெத்தில சப்புற பாட்டி பாட்டாலும் தூக்கி வச்சுக்கானு வெத்திலையை கொண்டு வெத்தில சப்புறாக்களை ஃபுல்லாக முட்டிட்டு போய் தடை செய்யணும். இந்த வேலை முடிச்ச பிறகு இந்த வெத்திலேயே கண்ணில் காட்டக்கூடாது.
முதலாவது காரணம் சொல்ல நீ தான் இந்த வெத்தில கூட பழக்கணும் எல்லாருக்கும். ஆளும் வெத்தில கூட ஒரு நீட் தான். ஆள் பேசாமல் வெத்தில கொண்டு வாங்கி கொண்டு பட்டிக்கு வைக்கும். பிறகு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். வழக்கம் பூச்சியும். என்ன தலைவர்? ஆ எடுத்துண்டாள் சாவி அப்பா அன்றைக்கில் 2 சாவி இருந்தது. 2 இல்லை உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது குட்டியண்ணா அந்த தொங்கல் பைப் இருக்குல்ல, தொங்கல் அந்த வெண்டி மாதிரி போட்டிருக்கானு அந்த பைப்பையும் இந்த பைப்பையும் ஜாயின் பண்ணுற அந்த இடைக்கு போடணும். விளக்குதா? அதாவது இந்த தூண்லேருந்து இந்த தொங்கல் இருக்குல்ல, பைப் தொங்கல், இதில் ஜாயின் போட்டு அப்புறம் அந்த தூணில் ஜாயின் அதை பொருத்தக்கூடிய அளவுக்கும் இந்த இடைவெளிக்கு போடணும். சாரம் ஓ இங்கே அவ்வளோ போடணும். நீங்கள் ஏறலையா மேலு? ஏறி வாங்கலன்னு நீங்கள் வந்தால் தானேவா பம்பல்? ஆ கலட்டினா வந்து உள்ள ஒரு சாவி இருக்கு, இருங்க அதை பார்த்துட்டு வரேண்ணா. இது வழி 100 நிற்க மேலாடா. அது தூக்கி கொடுங்க வார். நீங்கள் என்ன மாதிரி? ஓ இல்லைங்களே அது ஜாழ்ப்பாணம் போட்டு எது கருப்பு? என்ன கருப்பு? மெட்டோ சைனிங்கோ? மெட்டோ அடிச்சு கேட்புமா? அதாவது இந்த போர்டருக்கு என்ன டிசைனப்பா கொடுக்க போறீங்க? ஜில்ஜாங் ஜாக்கா? ஜில்ஜாங் ஜாக்கா இல்லை ஜக்ஜிக்கா? விடலும் கோல் அடிச்சா தூக்கானு பாவியல் கேட்டு சொல்கிறேன். ஆ இது என்ன ஒரு தனி பிளாக்காக வருமா இல்லை இதில் ஆட் பண்ணுவீங்களோ? ஹலோ அடே அண்ணாட்ட கொஞ்சம் கொடு. இது இந்த மேலுக்கோ கீழுக்கோ? அண்ணாட்ட கொடு கொஞ்சம். எல்லா குட்டியால் ஓய் கவிதாசம் பாருங்க விளையாட்டு. அவளே நானா அவர் கேட்குறாரு இந்த மேல் பாட்டிக்கு மெட் என்ன பிளாக் கேட்குறார்? மெட் பிளாக்கோ சாரி கொண்டு கேட்குறார். மெட்லாங்கா பிளாக்காமா? அப்போ கீழுக்கு இந்த மாட்டத்துக்கு ஓ ஆ சரி சரியா. இதில் இருக்கா கால்நாடி சொல்லுங்க பார்த்துட்டு நாலு ஜாழ்பாலை தானே எடுத்து வரும் கையோட. என்ன பிறகு போக டைம் கிடைக்காதா? ஜல்ஜிங் ஜி ஆறாள் தெரியாதா? ஆள் வந்து சிவன் கோயில் வந்து தீதம் தானே. அப்பால் 2 லிட்டர் சர்வத் வாங்கி வச்சுக்கி. ஆ கவிதாசம் பாருங்க. பிள்ளைகள் ஜாழ்ப்பாணம் போகிற சும்மா லைட் சுற்றி பார்க்குதான். சரி வை வை டைம் இல்லை எனக்கு. ஆக்களுமே என்ன சொல்கிறது அது நித்திர ஒரு 2 மணிக்கு எழும்புறது 6 மணிக்கு என்றால் எல்லாம் கிடக்கு. இதில் இந்த சாவி எங்கடா? அவி எடுத்து நேற்று சாவி செல்ல இதில் ஒரு சாவி ஒன்றுதுண்ணா நேற்று எடுக்கலையா? சும்மா ராகல் நான் கேட்கணும் சாவி எல்லாம். தலைவர் அபி நேற்று ஒன்று எடுத்து பார்த்து அவன் எடுத்து கொண்டு கேளுங்க. அவன் கையில் எடுத்து பார்த்தவன் அவன் கேளுங்க. அவன் எடுத்தவன் ஆண்டு இந்த தீப்போல் அந்த சாவி உண்டு. நீங்கள் என்ன ஆட்டம் பொடினா காட்டு அண்டையே காய்ச்சோம். என்ன பொடி தானே வெளிநாட்டில் எதுவும் பட்டியல் இருந்தால் பார்த்துட்டு செட் பண்ணி சொல்லி நான் சின்ன இது உனக்கு வயது காணாது 2 வயது ஆண்டியோ அப்புறம் நாடி உனக்கு பார்த்தாரு. அடே நீ ரேஸ் ஒன்று நேற்று ஏ ஆ
கடைசிக்கு முதலுக்கு முதலாம் என்ன ஆட்டம் இதெல்லாம் இருக்கு இதில் இருக்கு இதில் 6 வட்டிலாம் இருக்குது மொத்தம் இதெல்லாம் இருக்கு அன்றைக்கு வந்து கார் ஆளுறைக்கு எங்கே வச்சு நான் எங்கே வச்சு கொஞ்சம் பொறுங்க ஒரே கம்பெனியா அப்போ அங்கே இருக்குதா 6 பட்டி இருக்கா ஆ அது சைனிங் அது இது சைனிங் இது வெயிட் இது டிசைன் இது மெட் பிளாக் தான் மேல் வைக்க போறியல் என்ன விளக்கு ஏதோ என்ன பிளாக்னு சொன்னா மெக்லங்கா இது இல்லையா இப்போ இதானோ இது சைனிங் இல்லைவாப்பா சைனிங் தான் மெட்லாங்கான்றது அது ரப்பான சொல்றது மெக்லங்கா சொல்றது இதுதானோ சரி சரி அது இப்போ சொன்ன மெட்லாங்காவே சம்திங் என்ன சொன்னவர் அதில் வந்து சைனிங்னு சொல்லுவாங்க அண்ணா சரி அவருக்கு டவுட்டை ஹிந்தி பண்ணும் திருப்பி அந்த லேச போய் எனக்கு புதுசாக பாருங்க புதுப்பட்டியில் இருக்கும் என்னாண்டைக்கு எடுத்து வந்தால் அதுதான் ஓ அதுதான் இப்போ இதில் இருந்தது அப்படியே காட்டுறீங்களா அதான் டீப்போலேருந்து எடுத்து பார்த்து நேற்று அதான்ப்பா கூட்டினது அதான் நான் தான் கொண்டு வச்சேன் டீப்போவில் அதான் சாவி அவனை கேளுங்க அதெல்லாம் கலட்டினேன் நான் அதுதான் வருமா இதை பேர தானே அண்டைக்கு எடுத்து வந்து அதுதான் அதில் 2 எடுத்துட்டீங்களா அப்போ அதானே அப்பா அந்த நாள் தானே அப்போ இப்போ நீங்கள் அடிச்சு கேளுங்க என்னண்டு மரப்பில் சைனிங் அணுகலுங்க நாங்கள் இது கிடந்த நீங்கள் ரப் மாவுன்னு சொல்கிறீங்க இல்லை என்ன குழப்பாதீங்க என்ன அன்னைக்கு எடுத்த மாவில் அதுதான் அதான் தேவை அப்போ அதான் நான் சொன்னது ஆள் நீங்கள் எடுத்தது பின்னே கிடக்கிற வட்டிக்கு உதவியில் அதான் வேறு ஹலோ இவன் பொடியை காய்க்கப்பானாங்க போஸா இது மேலே கருப்பு சைனிங் தானே மேக்கில் ரைட் ஓகே ஓகே அதில் எத்தனை தேவையான சொல்லுங்க அவள்கிட்ட அங்கே ஜாழ்ப்பாணம் தான் நிற்க போஸ் வேற ஒரு காணாது அதில் ஒரு பட்டியாக கிடக்கு இப்போ ஒரு பட்டி எத்தனை பீஸ் கிடக்கு பார்த்து ஒரு பட்டி 6 மாவு தான் இருக்கு 6 மாவு தான் நம்ம இருக்கு எங்கள்கிட்ட 6 மாவு எடுத்துட்டு நான் அண்டைக்கு நீங்க புதுசுல எடுத்துட்டீங்களா ஓ சரி ஓகே அப்படின்னா ஒயிட் கான் பண்ணிக்கு வெயிட் எடுக்கவே இல்லை 3 வட்டி அப்படியே இருக்கு ஒயிட் இருக்கு என்ன வட்டி போட்டு வச்சுட்டு சொல்லுவோம் இங்கே எடுக்கணும் டிசைனுக்கு தானே ஏன்னா ஒரு 10 மாவு என்ன ஆகும் என்ன 15 சென்டில் எழுது என்ன 10 மாவு என்ன ஆகும் பிளாக் ஆ சரி நான் இந்த ஃபுல் பாடி ராப் பண்ணேன் ஃபுல் பாடி ராப் ஓ அதுதான் அந்த நெத்தி மட்டும் வைக்கிறாங்க ஓ இருக்கு தானே 4 மாவு அது இருக்குது தானே பீஸ் இருக்கு அதுக்கு தானே இருக்கு நீங்கள் வாங்க சரி சரியா சாப்பிட்டு வாங்க ரோலை ஃபுல் பாடி ஃபுல் பாடி அண்ணா 4 இருக்குண்ணா 50 கிலோ எந்த வேக்குது நான் பார்க்குறேன் சரி நாளே சிவந்தே கர்நாடகா கொடுத்துரு அந்த அங்கே வாங்க போகிறோங்க சரி காணும் அந்த 4 தானே 12 தானே வருது அந்த பக்கம் இல்லை 9 வருது காணும் வாங்க சரி 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 வந்து சேருங்க விரைவில் ஜூஸ் ஐட்டங்களை வாங்கிட்டு வாங்க ஜீவானோட சொப்பியதா சொப்பி எடுத்து வச்சுட்டு சரியானு சொல்கிறேன் நீ என்ன பாவா ஜீவா வா
அந்த பாட்டு இதுவாப்பா, காதல் இல்லாமல் வாழ்வது ஜீவா. உண்மையா தான் எடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா? வா ஓ வா. நீங்க இதை விட்டு கலர மாட்டீங்களா 5 நாளைக்கு? இது என்ன டிசைன் போட்ட மாதிரி வெட்டி கிடக்கு, டிசைன் போட்ட மாதிரி வெட்டி கிடக்கு. ஓமம் அடே இது என்ன ஃபுல் பாடி பிளாக் மாமா? ஃபுல் பாடி பிளாக் ஃபுல் பாடி பிளாக். ஃபுல் பாடி பிளாக் அந்த ரஃப் ரஃப்ன்ற வரமாங்க அது பொடியாள்டியோ? ஆமா புத்து புத்து படி தக்காளே இருங்க வா. பொடியல் ஆமா இது ஃபுல் பாடி பிளாக் வாங்குறது. என்னண்ணா? ஐயோ நீங்க என்ன சில்லற குத்தியா உழுது கொண்டு எல்லாம் தெரிக்குது. கடும் பஞ்சத்துல உதவியா எல்லாம் பாதி சொன்னா அன்றைக்கு காலடின நாங்கள் இன்றைக்கு திரும்ப போட்டி கொண்டு இருக்கிறோம். அதாவது அந்த இருக்கிற மேல் ஃப்ளட்டுக்கு இந்த ஹொட் வாட்டர் பைப்போட ஜாயின் பண்ணும். அதுக்காக தான் அன்றைக்கே போட்டிருந்தாலும் அன்றைக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அன்றைக்கு அவங்க வராதால இன்றைக்கு போடுறோம் புதுசாக. என்ன கொஞ்சம் குறைவு கூட என்ன சுவாஜன் நீ மேல வாங்கல. நீங்க கீழேண்டா கம்பல் இல்லையாப்பா, மேல வாங்க. காபர் போறன்ற ஒரு சின்ன வேலை இல்லையடா கடவுள். உயிரோட விளையாடுற மாதிரி தான். ஏடா பூட்டக்குள்ள கொஞ்சம் பூட்டி கொண்டு போயிடலாம், கழட்டும் போதுதான் இருக்கு விளையாட்டு. கண்டபடி ஆடிக்கொண்டு கம்பியெல்லாம் மேல இருந்து சாக்கி நடுக்கு. நீங்க யோசிக்க கீழே ஒட்டுங்களேப்பா பாத்தியல. அந்த அளப்பப்ப உங்களுக்கு இடைஞ்சலா இருந்திருக்கு. இந்த விளையாட்டு இருக்குல்ல, இந்த ஒட்டுற விளையாட்டு, இதை வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஒரு தரம் எங்களோட சித்திர ஆசிரியர் என்ன பண்ண வந்து பல இரும்பு கம்பியெல்லாம் சேர்த்து ஒரு சிற்பமாக செய்ய ஏதோ ஒட்டி கொண்டு இருந்தவர். அப்போ அந்த டைமில் தெரியாது எங்களுக்கு, சின்ன வயது தானே. இதை பார்த்தா வந்து இரவையில் வந்து தூங்கின பிறகு வந்து கண் பூசும்னு சொல்லி இப்போ வீட்டை போயிட்டெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு வந்து நாளைக்கு மார்னிங் ஸ்கூல் போகணும். அப்போ விடியம் ஒரு 3 மணிக்கு வந்து எனக்கு கண் வந்து கூசு வலிக்குது. அதாவது கண்ணு திறந்தா வந்து கண் ஃபுல்லாக தண்ணி ஒழிக்கொண்டிருக்குது. ஒரு என்ன சொல்கிற ஒரு தாங்க முடியாத ஒரு வழியேடாப்பா. கண்ணை மூடினா வந்து கண்ணால் தண்ணி பொழுது வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகுதான் சரியானது. அதோட தான் எனக்கு பிடிச்ச இந்த பாய் இதை வந்து பார்க்க கூடாண்டு. அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் நான் வந்து இது ஒட்டுற பக்கம் நான் போகிறதே இல்லை. ஏல ஜிப்சம் பொடியிலும் வாரானல் மேலுக்கும் அவனை அன்றைக்கி லைட் போட்டுறதுக்காக ஒரு பயம் ஒன்று விடலை. அப்போ அதால் அவன் சின்ன ஒரு ஓட்டை ஒன்று வெட்டுவாங்களா. அப்போ அதையுமே வந்து இன்றைக்கி அவனுகள் அடைச்சிட்டு போனால்டா அவனோட வேலையும் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்புறம் வந்து பெயிண்ட் நாங்கள் அவங்க குட்டி வச்சு வெட்டி எடுப்பினோம். பொழுதால இதோடா ஊற்றி விடணும்ப்பா, டஸ்டடாக வரகும். என்ன ஓடுதானா? ஆ ரோலெக்ஸ்குள்ள நிற்கிறீர்கள்.
கிச்சன்கார் வந்தவங்களே இல்லை இல்லை ஆறால் அதிலே காணல. ஓ என்ன ஆட்டம்? மாடு சாணம் போடுவா 2-3 இடத்த ஓட்டு கிடக்கு. உங்களுக்கு பொழப்பு மிஞ்சி போட்டப்பா உங்களுக்கு. எது வேற கீழே அது இதே பாருங்க மடத்தை மட்டும் இருக்கா நீ மடத்துக்கு சரி வெட்டுவோம் காய விட்டு வெட்டுவோம் கொஞ்சம் வெட்ட மேல கவுட்டு வர போதும் மாவு அடிச்சுட்டு போயிட்டு அதான் சென்டர் வச்சிருக்கேன் எது செல்ல வச்சு அது இல்ல அது இதே ஒரே ஓட்டு கிடைக்கலாம் கீழே இருந்தாலும் செல்ல வச்சு அடிக்கிறோம் தமிழ் விட இது அடிக்கணும் வாங்க அடிக்கணும் சரி சரி போயிட்டோம் என்ன ஃப்ளைண்டே சோடாவோ ஃப்ளைண்டே அப்படியே வெளியே தனியாக கிடக்கு கும்பல் கும்பலா அது படிக்கிறாங்க கவுண்ட் போதா படிக்காங்க குடுக்கீழ அடிச்சு அடிக்கிறாங்க அவன் கவுண்ட் போவான் ஒரு கொஞ்சம் உடம்பு இறுக்கி போட்டு தானே இதை அடிக்கும் இப்படி கூட இல்லை உடம்பு அடிச்சு 3 மாதம் அடிச்சிருக்கீங்க கொடுக்கும்போது தண்ணி ஆக்கடா குழப்பம் இருக்கடா அவங்க எட்டி போட்டு இப்படி அடிக்கலாம் அவனை தேவாசல் என்ன நிலம் அடிக்கும் இறுக்கி போட்டு தானே இதை அடிக்கும் இப்படி கூட இல்லை உடம்பு அடிச்சு 3 மாதம் அடிச்சிருக்கீங்க கொடுக்கும்போது தண்ணி ஆக்கடா குழப்பம் இருக்கடா அவங்க எட்டி போட்டு இப்படி அடிக்கலாம் அவனை தேவாசல் என்ன நிலம் அடிக்கும் வீடியோ பிடிக்கலாம் என்ன முடிய கிட்ட வந்துடும் காவர் ரோயில் ஒரு ஃபுல்லாக ஒரு வேலை என்ன அன்றைக்கு போட்டோ நாங்கள் பயந்து போனோம்டா காவர் அங்கே நாங்கள் போட்டு ஓ போட்டோ 20 கலட்டின பாக்கெட்டில் போட்டோக்குள்ள ஆக்கலன்ட்டு பம்பளா போட்டது கலட்ட நானும் கவிதாச்சு தான் ஆட்டம்னா பாட்டுக்கு போட்டு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு காவர் உங்களுக்கு என்ன பிஸ்கெட் டைமுக்கு வருது சோடாலாம் டைமுக்கு வருது ஆ அப்போ ஊத்துறாளு கேட்கணுன்ட்டு அவ ஊற்றிட்டாங்க ஒன்று காணான்னு சொல்லி ஆ ஏ என்னது உங்களால் மனுஷன் படுற வாடு அண்டையை போட்டு இருந்தா இந்த விளையாட்டு இல்லை எங்களுக்கு விலைக்கு வர விடணும் கல்லணுகள் சோறு அடிச்சிடியே என்ன பஸ்ஸா நீங்க நிற்கும் போது நாம வந்து அழகு இல்லையா அது மேல இருந்து உங்களை தான் விட்டு கிடக்கு ஆள் வந்து ஏறாடு இல்லை ஆள் ஏறாது உயரம் இல்லை இப்போ நீங்கள் நிற்கக்குள்ள ஏறுனா உங்களுக்கு அழகு இல்லையா அது அதுக்காக தான் ஆள் வந்து உங்களை எது விட ஆளுக்கு பார்க்குறேன் வந்து பொஸ்ஸா பொடி பைப்பக்க தென்ன பொடி பைப்பக்கு தென்ன ஓமோ மாவல்காரர்கள் அதான் தொங்கலுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஆத்தலா கலந்து நீங்க ஆத்தலா கலந்து நீங்க அடே சேத்தா சாமாங்கண்ணா நீ ஓ வாங்கிட்டானா பொடியை வச்சு கொண்டு வட்டி கிடக்கு
ஆ அதுதான் நீங்கள் என்னதான் இது ரஃப் இல்லை ஷைனிங். இப்போ நீ இதை அடுத்து வந்து நம்மளோட யாழ்ப்பாணம் வருது நேற்று 3 அப்போ இதில் மெட்டு காணல. அப்போ நான் நினைச்சேன் நீங்கள் அதை எடுத்துட்டு வந்து தான் நான் நினைச்சேன். இது ஓடுறது தானே, இது வந்து சிக்கல இதுக்குள்ள இது வரும் தான் ரயிலிங் வரும் தானே. இப்போ இதுக்குள்ள நடக்க போற இல்ல நீ ரோசிங் அடிக்கலாமா? இப்படி இப்படி சறுக்கி அடிப்பான். அந்த 45 பாயில் அடிப்பாங்க அந்த பிளிம்பு ஜாயின் பொருந்துவான் தேய்ச்சி போட்டு. ஓ சில்வரா நோசிங் வரா இந்த எப்படி இந்த 45 பாய் இருக்குல்ல 2 அடிச்சா தான் ஜாயின் பண்ணிடுவாங்க. இது சிக்கலாம் எதுனா நடக்க போறோம் இல்லை நம்ம சும்மா ரயிலிங் பண்ண வடிவுக்கு தான் காணுங்க வாணுமா. சரி சரி சரியா இல்ல அல்ல அண்ணாவோட அது இப்படி தட்டுது. என்னடா எப்ப எத்தனை மணிக்கு வாரேன்? பஸ்ஸா எப்ப போறார்? பஸ்ஸா ரோசிங் அடிச்சாரோ அடிக்கிறேன் பஸ்ஸா பஸ்ஸா வந்து அடிப்பானா? இப்ப பஸ்ஸா வந்து இப்ப போகுது அலங்க இப்ப வீட்டுக்கு எங்க போதால் வீட்டையா சாம கொடுக்க போதான் வருதாமா. சரி சரியா ஓ அவ்வளோ அன்பா பஸ் உங்கள்ல. ஓ மோல்டிங் மட்டும் ஆனது இப்ப. ஆ மேல கொண்டு அடைக்கிறோம் அந்த ரூம் ரஜினிகார் ரூம் தான் கிடந்து அடைக்கிறது. ஓ அதை வட்டி அடைச்சுட்டானா அந்த இது அந்த டபுள் பாஸ் வச்சு அடிச்சா யாரு டபுள் கம். ஓ ஓ சரியா சூப்பர்வைசர் வேலைன்ற சின்ன கிட்ட வேலை புரிஞ்சு கொள்ளியாது இளங்கன்று பயம் அறியாது. நான் அங்கே போகிறேன் எங்கேயோ போக வைக்கிது அதே மாதிரி நானும் போயிட்டு இருக்கு. உனக்கும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளும் தெரியுமா செல்ல முதலாவது ஆ எடுத்தாப்புல பெரிய கணக்கில் மாதிரி கொப்பியோட கையோட எடுத்து வச்சு கொண்டிருக்கா. நீங்க எவ்வளோ பிரச்சனை வச்சு கொண்டிருக்கு சோடாக குடிச்சு முடிச்சுட்டேன்டா நீங்கள். பிரிட்ஜ் வழியே ஒன்று வைக்கலாம் கிடைக்குங்க பிரிட்ஜுக்கு திறப்பான பூட்டா தான் சரி அடிச்சிக்க. எதுக்குமே இல்லை திருப்பி அடைக்கணுமா வெட்டாதான் கிடக்கு இங்கால பார்க்கவும் வெட்டு கும்பம். ஓ ஆகலாடி கதை முடிஞ்சிஞ்சேன்ட்டு போஸ்ட் முடிக்கதான் இருந்தானே கொஞ்சம் பிழைச்சி போச்சு. இடையில அந்த வெளிநாடு ஒரு ஆசை வந்தாலும் எல்லாம் போயிடுச்சு. ஆஸ்திரேலியாவை கொடுத்து உண்மையா தானப்பா போய் வரல கொடுத்துறான் 4 லட்சம் லாஸ்ட். ஓ வலிக்கிட்ட இப்போ ஸ்டார்ட்ல கேட்பான தானே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் 10 லட்சம் 15 லட்சம் 10 லட்சம் கிட்ட 4 லட்சம் தான் கொடுத்தது.
பிறகு பார்த்தா அப்படி 4 லட்சம் போயிடுது. அதோட இருந்து அது பொத்திட்டு இதுக்கு மேலே இப்போ அவனை அடைக்கொண்டா ஓகேண்ணே. இல்லை அவனை இனி வரமாட்டான். 2 வச்சா முடிஞ்ச அவனை வேலை எல்லாம். இவன் இன்னும் வளரலாம் போல என்ன ஆள். இப்போ இவனுக்கு எத்தனை வயது? இதானே இதப்பா வளர்ற பருவ அளவு தான். நீ தான் வளர போற அடிச்சுமா கிட்டி பேசாம தென்ன மாதிரி வரான் அன்னைக்கு. அப்ப இதை அவனால சொல்லணும். ஆத்தான் அப்பா அடைப்பானு அந்த என்ன கணக்கெழுறா சொல்ல என்ன கணக்கெழுறா நீ? என்ன கணக்கெழுறான்னு சொல்லு. சும்மா 4-5 கொப்பி வச்சுக்கிறது, சும்மா பிரட்டி பாக்குற சரியா அழைக்குனாண்டு. ஆத்தல் இவளுக்கு ஒரு ஓட்டு அடைக்கணுமா? இப்ப வட்டி வச்சுக்கானே அது புதுசா. உங்களுக்கு என்ன வச்சான் போன்ல வந்து இருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள 10 முடிஞ்சா 15. ஏணி தேவனா மேல நிக்காது. ஏணியில உனக்கு சொல்லி போடனா மேல சேவல பொடியில குழப்பா நீங்க மேல வந்து ஏணி தேவனா ஏணியில நிக்கானுங்க. உங்களோட ஏணியாங்க அப்ப அப்ப கேளு. அந்த பக்கம் சாரம் போட்டு முடிச்சாங்க. கீழே போக சும்மா கடை பேசாம திறக்க வேணாம். ஆனா ஏற்கனவே பூட்டி கிடக்கு. அட என்னடாப்பா சரி ஒரே வெட்டா கிடக்கு, ஒரே கரைச்சலா கிடக்கு. இந்த ஜிப்சம் எல்லாம் பூட்டி ஃபினிஷ் பண்ணி முடிய வெட்டா இடம் இல்லை. ஜிப்சத்துல கேம் ஃபேன் போட அவனுடைய கரண்ட் காசுல போயிது. நான் சூச்சி ஓடி போட்டேன் விட்றா. அடே நான் சூச்சி ஓடிட்டுட்டா, சூச்சி ஓடி விட்டேன். ஏன் பட்டு பயிர விட்டா எல்லாத்துக்கு என்ன நடுவான் எல்லாம் ஸ்டார்ட்லேயே விட்டு இருந்தா இந்த கரைச்சதான் இல்லை. கடவுளே இந்த விஷயங்களே இப்படிதான். எப்படின்னு ஒரு ஆள் செஞ்ச வேலையை வந்து இன்னொரு ஆள் செய்ய வந்தா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம் கொண்டு வரதான் செய்யும். ஆனா பொடியிலே கடும் குழப்பம் இல்லா இருக்கும். வேலை வெட்டிற விடல் இப்ப எதுக்கு வெட்டிற விடல் இப்ப எதுக்கு வெட்டுற ஆடுகள் இது அடுத்து எங்க வெட்டுவாடு தெரியாது. எவ்வளோ முடியாதுன்னு வெட்டு கிடக்கா இன்னும். அப்படியே அந்த ஹவர் போட்டு முடிய அந்த செட் பண்ணி பாருங்க பாத்ரூம் அந்த மாதிரி ஹவர் போட்டு முடிய வாஷ்ரூம் செக் பண்ணி பாருங்க தண்ணீர் என்ன கட்ட மாட்டேன் வருதா இல்லை இல்லையாட்டி பெரிய டேங்க் ஏற்றி வட்டு 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 போட்டில் வட்டு சத்தம் இருக்கு பட்டம் நிக்க கீழே கடவையில ஏற்றி விட நிக்கல வழியில வேலை செய்யணும் கர்ணான்னு வேலை செய்யணும் கர்ணான்னு ஒரு ஆக்கினியா கிடக்கு வேலையை முடிச்சு தாங்கலாப்பா கையில மிச்சம் வேலை வேற வேலை நடந்தாரு ஒன்றை அடிச்சு முடிச்சு சப்பி சப்பி முடிக்கல கேளாப்பா அரணா பகடிக்கலாம் ஆனா கொஞ்சம் வேலை முடிஞ்சாங்க உங்களோட வேலை இப்ப பெண்டிங் கிடக்கு வேலையை முடிஞ்சுட்டாங்கப்பா வேலையை முடிஞ்சுட்டாங்கப்பா நிப்சாங்காராக வீரால வந்து நிக்கானுங்க இப்ப அவனுக்கு வேலை முடிஞ்சு
காணும் இல்லாட்டி தொங்கல் ஓட்டம் பட்டி விடு இவ்வளோ அந்நேரு எல்லாம் அப்படித்தான் ரீப்ளேஸ் தானுங்க எல்லாம் ஒரு குளத்தையும் எல்லாரும் அதான் விட வாழை விடடா எல்லாத்தையும் விடடா ஏன்டா வச்சியா புதுசா விட்டாச்சு தள்ளு எல்லாத்தையும் புதுசா வாங்குவோம் இது ஏன் போச்சா ஒரு இது சுவிட்ச் இது சாமனே இல்லை இதுல ஏன் போடுற சும்மா இதெல்லாம் பிளாக் உண்டா அப்ப ஏன் சும்மா அங்கே பட்டி வைப்பான் அந்த விலாசம் என்ன சென்றால் நான் வந்து கலர் மாதிரி வந்துட்டேன் பால் சொல்லு வந்து இந்த கவரை மட்டும் கழட்டி போட்டு உள் பிளக்க மட்டும் பூட்டி விடுவோமா அப்போ ஆக்களை தெரியா வந்து சூச்சும் வந்து இந்த கலர் தான் வருமாண்டு இந்த கதைக்கிற விலாசத்துட்டோம் வேலை இல்லை ஆள்கட்டைக்கு ஆள்கட்டை வேலை இல்லை அப்போ ஏதாவது செய்யற மட்டும் போடு அப்போ பார்த்தா இதை பூட்டுறோமா அதை விட சூச்சுனா பார்த்தா கலரில் இருக்கு எல்லா குட்டியோட வர்ற வாடு அதல் உன்னை பார்த்தா ஆயிட்டு நீங்க நல்லபடியும் நடு நீ இந்த வேலை செய்ய விளையாட்டா ஒரு மூச்சு பறக்காது அவனோட வாயால இருந்து அதல போல ஒரு புள்ள எடுக்கல தெரியுமோ இரு எவ்வளோ உங்களானேடா அவன் தர்றானு அதை ஒட்டி முடிங்களப்பா திரு ஐயோ வந்த காலத்துல சொல்லி வேலாங்களாளு இந்த ஆளோட பெரிய கனாடுறாப்பா சி மாங்காய் தேங்காய் விடுது எங்களுக்கு அவசரத்துக்கு முகத்தை பிப் பண்ணான் அடே யாதோ ஒட்டி பிடிங்கோ ஓ கிச்சன் வேலை செய்கிற நாங்களும் வரல இன்றைக்கு ஒரு அங்கால கிரனைட் கால் கட் பண்ணுற நாங்களும் வரல அவங்க வருவாங்கன்னு நினைக்கிற நாளைக்கு அப்படி நாளைக்கும் வர்றது கஷ்டம்தான் அப்படியான வேலைகளுக்கப்போ அண்ணா கட்டாயம் நின்றா தான் வேலையில் வந்து முடிக்கலாம் ஏன்னா எனக்கும் தெரியாது இது விஷயங்கள் நான் வந்து மேல் பார்வையாக எதுவும் வெட்டுற குத்துறடா பார்த்து நின்று செஞ்சுட்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்படி நுணுக்கமான வேலைகள் ஆனால் தான் தெரியும் இந்த இடத்துல வந்து இதை போடணும் அதை போடணும்னு சொல்லி நானும் ஒன்றும் சொல்லலாம் அண்ணா தான் வந்து பார்த்து செய்யுது ஆள்